இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தமிழ்நாட்டுல நலிந்து கொண்டு வரும் ஒரு தொழிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பனை தொழில். பனை மரத்தை கேட்டதை கொடுக்கும் கற்பக மரம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ அழகான பூக்கள், ருசியான பழங்கள் தரும் மரங்கள் இருக்கலாம். ஆனால் பனை மரம் மாதிரி உச்சில இருந்து பாதம் வரைக்கும் எல்லாமே உபயோகப்படுற மாதிரி எந்த ஒரு மரமும் இல்லை. இயற்கை மனித குலத்துக்கு கொடுத்த அரிய கொடைதான் இந்த பனை மரம். பைபிள்ல கூட நீதிமான் பனையை போல் செழிப்பான்னு சொல்லிருக்கு. இதுல இருந்தே இது ஒரு செழிப்பான மரம்னு தெரியுது. பனை மரம் வளர கிரவுண்ட் வாட்டரும் மழை தண்ணியுமே போதுமானது. இந்த பனை மரத்தோட பிறப்பிடம் இந்தியா மற்றும் பர்மா. இப்போ இது இலங்கை, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கு. ஒரு பனை முற்றி பயன் தர 15 இருந்து 20 ஆண்டு ஆகுது. இயற்கையா கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான மரத்துல இருந்து கிடைக்கும் பொருட்கள் ஏராளம். முக்கியமான ஒன்று கருப்பெட்டி. பனை மரத்திலிருந்து வரும் பூவை சீவி விட்டு அதுல இருந்து வடிகிற திரவத்தை ஒரு கலசத்துல கலெக்ட் பண்றாங்க. அதுதான் பதநீர். இந்த பதநீரை காய்ச்சிதான் கருப்பெட்டி தயாரிக்கிறாங்க. கருப்பெட்டி கருப்பு வைரம். இயற்கையான இனிப்பூட்டியான இந்த கருப்பெட்டில நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த கற்பக மரத்துல இருந்து கிடைக்கும் பொருட்களை இனி ஒவ்வொன்னா பார்க்கலாம். பதநீர். இதுதான் பதநீர். உடல் சூட்டை குறைக்க இது ஒரு அருமையான பானம். இது கோடை காலங்கள்ல மட்டுமே கிடைக்கும். இந்த பதநீரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. கால்சியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, பாஸ்பேட் இதெல்லாம் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம லோ கேலரி, லோ ஃபேட் ட்ரிங்க். இந்த பதநீர் என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தா, குடல் புண், அப்புறம் இருமல், ஹை பிளட் பிரஷர், முடி உதிர்தல், உடல் சூடு தணிக்க, தாகம் தணிக்க, ட்ரை ஸ்கின், கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் உள்ளவங்க இந்த பதநீரை தொடர்ந்து குடிக்கலாம். இந்த ஊட்டச்சத்து நிறைந்த பதநீரை குடிக்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம்லாம் ஒரிஜினலான பதநீர் கிடைக்குது. இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா பதநீரை வாங்கி குடிங்க. நுங்கு. இத ஆங்கிலத்துல ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. பனையோட பாலில் இருந்து உண்டாகிற இளம் காய் தான் நுங்கு. இதுல 2% புரதச்சத்தும் 10% இனிப்பு சத்தும் இருக்கு. இதுலயும் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. இது இயற்கையா உடலை குளிர்விக்கக்கூடிய தன்மை உள்ளது. நல்ல செரிமான தன்மைக்கு இது உதவுகிறது. அப்புறம் இரத்த சோகைக்கும் நல்ல ஒரு தீர்வா இருக்கு. அம்மா போட்டவங்களுக்கு சூடு தணிக்க இதை கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இளம் வயதில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், பருக்களுக்கு இதோட தண்ணீரை போடலாம். பனம் பழம். நுங்கு முற்றி பனங்காயா மாறி பனம் பழமா மாறுது. இந்த பழம் தனித்துவமான வாசனை உள்ளது. இத தீயில வாட்டி இல்ல அவித்தும் சாப்பிடலாம். அப்புறமா இத கொண்டு இப்போ ஜாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. டவுன். பனங்கிழங்க தோண்டி எடுக்கும் போது அதோட இணைப்பா வர்ற கொட்டைகளுக்கு உள்ள இருப்பதுதான் தவுன். இது வெள்ளையா மென்மையா இருக்கும். இது சாப்பிட நல்ல சுவையோட இருக்கும். பனங்கிழங்கு. பனைமரத்தோட விதைகளை சேகரிச்சு மண்ணுல புதைச்சி தண்ணீர் ஊற்றினால் 3-4 மாசத்துல அது தளிர்விட்டு பனங்கிழங்கு வரும். இந்த கிழங்கு வேறில்ல. இது உண்மையா முதல் இலையின் மடல். இது அதிகமான மாவுச்சத்தையும் நார்ச்சத்தையும் உடையது. இத அவித்து இடித்து சாப்பிடலாம். கருப்பெட்டி. பனை மரத்துல உள்ள பூவில இருந்து வடியும் திரவத்தை சுண்ணாம்பு தடவன கலசங்கள்ல கலெக்ட் பண்றாங்க. சுண்ணாம்பு தடவலன்னா அது கல்லா மாறிடும். அந்த பதநீரை வடிகட்டி பெரிய அண்டாக்கல்ல ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. அது திக்கான பதத்துக்கு வந்ததும் அதற்கான அச்சில ஊற்றி வைக்கிறாங்க. சரி, இப்போ நன்மைகளை பார்ப்போம். கருப்பெட்டி என்கிற கருப்பு வைரத்துல அதிக அளவுல விட்டமின் பி, மெக்னீசியம், பொட்டாசியம், அயன் மற்றும் கால்சியம் அடங்கி இருக்கு. இரத்த சோகையில பல பெண்கள் அவதிப்படுறாங்க. அவங்க வெள்ளைச்சீனியை தவிர்த்துட்டு கருப்பெட்டியை சேர்க்கலாம். இது செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல மருந்து. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சரி நல்ல எனர்ஜி கொடுக்குது. குழந்தைகளை சின்னதுல இருந்தே கருப்பட்டி சாப்பிட பழக்கப்படுத்தலாம். கருப்பட்டியில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இத ரெகுலரா நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வயசான பெண் முகத்துல வர்ற சுருக்கங்களை இது தள்ளி போடும். அப்புறமா ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது. அதிக அளவுல ரத்த அழுத்தம் உள்ளவங்களும் கருப்பட்டியை தொடர்ந்து எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த கருப்பட்டி ஒரு அருமருந்து. சர்க்கரை வியாதிக்காரர்கள் கருப்பட்டியை குறைந்த அளவுல வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா சேர்க்கலாம். அப்புறம் முட்டு வலி உள்ளவங்களுக்கு இந்த கருப்பட்டி ஒரு நல்ல மருந்து. ஏன்னா இதுல கால்சியம் அதிகமா இருக்கு.
இது சில்லு கருப்பட்டி. இதுல சுக்கு மிளகு சேர்த்திருப்பாங்க. இத அப்படியே சாப்பிடலாம். இது பனங்கல்கண்டு, பாம் கேண்டி. இந்த பனங்கல்கண்டு இருமலுக்கும் சளிக்கும் நல்லது. பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சீனிக்கு பதிலா இந்த சத்தான கல்கண்ட அனைவரும் சேர்க்கலாம். பனைமரத்தில் உள்ள ஓலைகள் விசிறி செய்ய மற்றும் பல கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுது. மரம் உத்திரத்துக்காக பயன்படுது. பனைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனித குலத்திற்கு உணவாக, பிற தேவைகளுக்காக பயன்படுது. தேவையற்றதுன்னு ஒண்ணுமே இல்ல. பனைமரம் இவ்வளவு பயன்பாடுகளை கொண்டிருந்தாலும் இன்னமும் இதன் பயன்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. பனைமரத்தை பொருளாதார ரீதியில் வர்த்தகத்திற்குரிய முறையில் வளப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆராயப்பட வேண்டும். திசு வளர்ப்பு என்ற தொழில்நுட்ப முறையை பனை வளர்ப்பிலும் கையாளலாம். மேலும் பனை மரத்திலிருந்து பெறப்படும் உணவு, பனை ஓலையிலிருந்து பெறப்படும் கைவினை பொருட்கள் முதலியவற்றை லாபகரமான முறையில் உற்பத்தி செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சிகளின்படி பனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் பொருட்களில் நுண்ணுயிர் கொல்லி ஆற்றல் உள்ளதென்றும் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்த முடியும்னு கூறப்படுகிறது. உயிர்காக்கும் மருத்துவ படிப்புக்காக நம்ம நாட்டுல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உயிர் பலிகள். நம்மளோட தொன்மையான தொழிலான விவசாயத்திற்கு கை கொடுத்தால் வியாதிகளை வருமுன் காக்கலாமே. இது இளைஞர்களான ஒவ்வொருத்தர் கையிலும் உள்ளது. வரும் தலைமுறைகளை காப்போம். வெள்ளை அரக்கனான வெள்ளை சர்க்கரையை விரட்டிவிட்டு கருப்பு தேவதையான கருப்பட்டியை வரவேற்போம், வாழ வைப்போம், வாழுவோம். நன்றி. இனி தொடர்ந்து வரும் வீடியோக்கள்ல கருப்பட்டியை பயன்படுத்தி என்னென்ன பதார்த்தங்கள் செய்யலாம்னு பார்க்கலாம். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க. இது நெல்லை அரோமா, ஃபிளேவர்ஸ் ஆஃப் கிச்சன்.